கிறிஸ்து இயேசுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியன் ஸ்டடி கூட்டத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் எடுக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கூட்டத்தினை நமது ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரி நிர்மலாலும் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஒரு மாலை பொழுதை கொடுத்து எங்களை எல்லாரும் ஒன்றாக சேர்த்து கிருபைக்காக கோடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இப்பொழுது யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டங்களை குறித்து பெரியன் ஸ்டடி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அதை நாங்கள் படிப்பது மட்டும் இல்லாமல் அதை படித்து நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு அந்த ஆவியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாகவும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் இரட்சகரும் மீட்பெரும் போதுகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று நம்ம 9-10 கொஸ்டின் பார்த்தோம். சில கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால திருப்பி கிளாரிட்டியாக இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 9ஆம் கொஸ்டின் 10ஆம் கொஸ்டின் எல்லாரும் திருப்பி படித்து வந்திருக்காங்க அப்படி விசுவாசிக்கிறோம். இதில் 9ஆம் கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் பார்த்தா, had divine wisdom deemed it inexpected to give mankind any knowledge of his future destiny, what course would justice, love, and power have dictated as respects God's dealing with men? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல படிக்க முடிய நம்ம அன்போட லைக்கிறோம். மனுக்குலத்துக்கு தம்முடைய எதிர்கால காரியங்களை குறித்த எவ்விதமான அறிவையும் கொடுப்பது தகுதியானது அல்ல என்று தெய்வீக ஞானமானது சிந்தித்திருந்தால், தேவன் மனுஷனை கையாளுவது தொடர்பான விஷயத்தில் நீதியும் அன்பும் வல்லமையும் என்ன கூறியிருக்கும்? தேங்க்யூ சிஸ்டர். இந்த கொஸ்டினுக்கு உங்களோட புரிதல் சொல்ல விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ யார் முதல் சொல்ல வரீங்க? பிரதர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம நேத்தே பார்த்தோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மனுஷனை படைச்சிட்டு அவருக்கு எல்லாமே நம்ம ஃபுல்லா கொடுக்க முடியாது. ஏன்னா தேவனோட ஞானமும் அறிவு அதெல்லாம் நீதி வேற மாதிரி. அது மனுஷனுக்கு எட்டாதது. எவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு அவர் விருப்பப்படுறாரோ அவ்வளவு மட்டும்தான் அவன் தெரிஞ்சுக்கிற மாதிரி மனுஷனை இது ஆதாம் படைச்சிருக்காரு. அதே மாதிரிதான் வழி வழியா வந்தவங்கன்னு பாக்குறோம். இப்ப நம்ம எல்லாமே இப்ப தேவனுடைய எல்லா ஞானமே நீதியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட கூட அது அளவுக்கு மீறியனது. அது இப்ப நட்சத்திரங்கள் எவ்வளவு கோடிக்கணக்குல நட்சத்திரங்கள் படைச்சிருக்காரு தேவன். நம்ம எல்லாத்தையும் அதோட பேரை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னான்ட்டு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு வேணுமோ எவ்வளவு திறமை வேணுமோ அதுக்கு தக்க மாதிரிதான் அவரை சிருஷ்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். டோரா சிஸ்டர், நீங்க எதனா ஷேர் பண்ண முடியும்? பிரதர், எல்லாரும் நேத்து நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்ப ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் சில விஷயங்களை அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆயிட்டு வருது. இப்ப நம்ம முழு வெளிச்சத்துல இருக்கிறோம், எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த காலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் எல்லாத்துலயுமே அந்த ஏற்ற காலத்துல ஏற்ற ஞானத்தையும் வழி நடத்துதலையும் கொடுக்குறாரு அப்படின்றதுதான் பிரதர் நான் புரிஞ்சுக்கிட்டது. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனு சிஸ்டர், உங்களோட கருத்துக்கள் எதனா ஷேர் பண்ண முடியுமா? praise the Lord, brother. இல்ல டோரா சொன்ன மாதிரி தான். அப்ப நானும் அந்த அளவுக்கு தான் புரிஞ்சிருக்கேன் பிரதர். ஓகே ஓகே ஏற்ற அந்த 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 காலகட்டத்துல இப்ப ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதுனால அநேக காரியங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த வசனம் சொன்ன மாதிரி தான். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கும் ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துறாரு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அப்படின்னு என்னோட புரிதல். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம பார்த்தா, had a divine wisdom deemed it inexpected to give mankind any knowledge of his future destiny. ஸோ இதில் தெய்வீக வல்லமை வந்து வல்லமை இல்லை, மன்னிக்கும், அவங்களோட ஞானம் மனிதனுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் பற்றின விஷயம், ஒரு நாலேஜ் கொடுக்கறதுக்கு அவங்க நினச்சிக்கிறாங்களா? இங்கே நம்ம பார்த்தா அவங்களுக்கு அந்த மனிதனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, ஒரு அனுபவம் அவங்களுக்கு இல்லாத டைம்ல ஒரு ஃபியூச்சர் பற்றி ஒரு நாலேஜ் அவங்க கொடுக்க முடியுமா அப்படி இங்கே கேட்குறாங்க. ஸோ வாட் கோர்ஸ் வுட் ஜஸ்டிஸ், லவ், பவர் அண்ட் ஹேட் டிக்டேட்டட் ஆஸ் ரெஸ்பெக்ட்ஸ் காட்ஸ் டீலிங் வித் மென். ஸோ அந்த சுச்சுவேஷனில் தேவனோட அவங்களோட குணலட்சணத்தில் அது எப்படி நம்ம வந்து அந்த டீலிங் மனிதன்கிட்ட இருக்குது அப்படி இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். இதில் இங்கிலீஷில் நம்ம பார்க்கலாம். So we may reason that in creating man, had divine wisdom decided it inexpected to grant him a knowledge of his future destiny. ஸோ இதில் நம்ம கடந்த நாட்கள் நுண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், மனிதன் கிரியேஷன், இது தேவன் இருக்கிறாங்க அப்படி விசுவாசம் இல்லாதவங்களும் வந்து ஒரு ரீசன் மூலமா விசுவாசம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம், அந்த ரீசன் மூலமா. ஸோ அப்படி பார்த்தா இந்த டிவைன் விஸ்டம் டிசைடட், எதுக்கு டிசைடட்னா மனிதனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் கிராண்ட் ஹிம் ஏ நாலேஜ் ஆஃப் ஹிஸ் ஃபியூச்சர் டெஸ்டினி, அவங்களுக்கு அது அனுமதி கொடுத்துருக்குறாங்க அந்த அறிவிக்காக. அண்ட் ஹிஸ் ஷேர் இன் ஹிஸ் கிரியேட்டர்ஸ் பிளான், அதில் எதிலோ அந்த அறிவி கொடுத்துருக்குறாங்க ஃபியூச்சர் பற்றி அப்படின்னா நம்ம தெளிவாக இருக்கணும். நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறது, நாளைக்கு வேற சகோதரிக்கு என்ன நடக்க போகிறது இல்லை, தெய்வீக பிரணாளிகளோ என்ன நடக்கும் ஃபியூச்சர்லோ அது பற்றி ஷேர் இன் ஹீஸ் கிரியேட்டர்ஸ் பிளான். ஸோ நம்மளோட பங்கு என்னவா இருக்குது தெய்வீக பிரணாளிகளோ அப்படி நமக்கு இங்கே கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். தென் ஷூர்லி டிவைன் ஜஸ்டிஸ் ஆஸ் வெல் ஆஸ் டிவைன் லவ் வுட் ஹாவ் இன்சிஸ்டட் தட் the being should be so limited in his capacity that he would not continually be tormented and perplexed with doubts and fears and ignorance. இதில் பார்த்தா தெய்வீக நீதி அவங்களோட அன்பு வந்து நமக்கு ஒரு மனிதர் அந்த கெப்பாசிட்டி வந்து லிமிட் பண்ணது. ஆனால் அது எப்படின்னா கண்டினியூஸாக ஒரு சோர்ந்து போகாம, ஒரு ஆறுதல் இல்லாம, ஒரு பயத்தோட, ஒரு இக்னோரன்ஸோட அவங்க இருக்கிறதுக்கு, கண்டினியூஸா இருக்கிறதுக்கு முடியாம ஒரு தடையா. அண்ட் ஆஸ் ஏ கான்சிக்வன்சஸ் டிவைன் பவர் வுட் ஹாவ் பீன் யூஸ்ட் அண்டர் தோஸ் லிமிடேஷன்ஸ். ஒருவேளை அப்படி அந்த கண்டினியூஸா ஒரு ஹோப்பே இல்லாம, இப்ப நம்ம பார்க்கலாம் சபை ஒரு ஹோப், இது முடிச்சாதான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மீட்பு இருக்குது அப்படி ஒரு பிளான் இருக்குது. அது இப்போ நம்ம தெரிஞ்சதுனால தான் அந்த ஹோப்புக்காக நம்ம ஓடுறோம். அதுதான் பவுல் நமக்கு சொல்றாங்க. அந்த ஹோப்பே நமக்கு இல்லாத சுச்சுவேஷன்ல என்ன ஆகும், நமக்கு ஒரு பயம் தான், ஒரு டவுட் தான், ஒரு இக்னோரன்ஸ் தான் நமக்குள்ள வரும். ஸோ அந்த டைம்ல நமக்கு மீட்பு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், தேவனோட வல்லமை தான் அந்த டைம்ல வேலை செய்யணும் அண்டர் தோஸ் லிமிடேஷன்ஸ். ஒருவேளை அப்படி அந்த லிமிடேஷன்ஸ் நமக்கு அதுவே புரியாம வச்சிருந்தா அந்த சூழ்நிலையில தேவனோட வல்லமை வேலை செஞ்சு நமக்கு இது ஒரு மீட்பு கொடுக்க வேண்டியது வரும். The fact then that man has capacity for appreciating a revelation of the divine plan. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இங்க சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு ஒரு அறிவி கொடுத்திருக்கிறாங்க. எது வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்கன்னா அப்ரிஷியேட்டிங் a revelation of divine plan. நம்ம தெய்வீக பிரணாளிக்கை அவங்க வெளிப்படுற அந்த ரெவலேஷன் நம்ம அப்ரிஷியேட் பண்றது வரைக்கும் நமக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. Taken in connection with the considered character of his creator. எதுலன்னா தெய்வீக பிரணாளிக்கு அவங்களோட குணலட்சணங்கள் தேவனோட சாயல மனிதன் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க.
அப்படின்னா அவங்களோட சாயில தான் நமக்கு அந்த குணலட்சணம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையிலும் அந்த கனெக்ஷன்ல நமக்கு இது புரியறதுக்கு என்னன்னா அது ஃப்ரீவில் தேவனுக்கு இருக்குது. அந்த ஃப்ரீவில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணப்போ அந்த வகையிலும் அந்த அப்ரிஷியேட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு தேவன் கொடுத்துருக்குறாங்க, அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்குறோம். Is an abundant reason for expecting that God would grant such a revelation in such time and manner as his wisdom approved. அது எப்படி அது abundant reason நம்ம பார்க்கலாம். பைபிள் இல்லாம இருந்தாலும் இந்த ஒரு இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்த வாரத்தினுடைய நம்ம பார்த்துட்டே வரோம். அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படி நம்ம நேச்சர் பார்த்து நம்ம ஹியூமன் பாடி பார்த்து அதை நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டே வரோம். ஸோ அப்படி ஒரு abundant ரீசன்னால நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். God grant such a revelation. தேவன் அது அனுமதி கொடுத்துக்கிறாங்க. எப்படின்னா in such time and manner as his wisdom approved. நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த ஏற்ற கால சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த என்ன டைம்க்கு என்ன மாதிரி அந்த சத்தியம் தேவனோட அந்த விஸ்டம் ஞானம் எப்படி அதை அப்ரூவ் பண்ண வச்சுனதோ அந்த மாதிரி அது நம்ம புரியறதுக்கு அந்த கெப்பாசிட்டி அந்த ரெவலேஷன் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு இங்க பார்க்கலாம். ஸோ தென் இன் வியூ ஆஃப் தீஸ் கன்சிடரேஷன்ஸ் இப்படி நம்ம இந்த கன்சிடரேஷனோட நம்ம ஒரு பார்த்தா ஈவன் இஃப் வி வர் இக்னோரண்ட் ஆஃப் பைபிள், ஒருவேளை நம்ம பைபிளே நமக்கு தெரியாம ஒருவேளை பைபிள் நம்ம ஓரமா வச்சினாலும் reason would lead us to expect and to be on lookout for such revelation as the Bible claims to be. நம்ம பைபிள் என்ன சொல்றதோ பைபிள் இல்லாம நம்மளோட ரீசன் என்னன்னா அந்த கெப்பாசிட்டி தேவன் நம்ம மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அது மூலமா நம்ம ரீசன் அந்த கேள்வியோட நம்ம வந்து இது புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷன் தெய்வீக பிரணாளிக்கை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த 9ஆம் கொஸ்டின்ல நம்ம பார்க்கலாம். அதோ என்னோட புரிதலா இருக்குது. இதுல உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் இல்லை எதனா கருத்துக்கள் இருந்தா நீங்க தெரிவிக்கலாம். Any comments? Brothers and sisters. எது இல்லைங்க பிரதர், நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நம்ம 10ஆம் கொஸ்டின் பார்க்கலாம். 10ஆம் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசனபிள் கன்க்ளூஷன் ரிகார்டிங் earthquakes, cyclones and other minor irregularities in this earth when we consider the general harmony and order of the rest of creation? அது கொஸ்டின் தமிழ்ல படிக்க முடியும் அன்போட அழைக்கிறோம். படிக்கிறேன் பிரதர். மீதமுள்ள சிருஷ்டிகள் மத்தியில் நிலவும் பொதுவான இசைவாயும் ஒழுங்காயும் நாம் கவனிக்கையில் இப்பூமியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள், சுழல் காற்றுகள் மற்றும் இதர சிறு சிறு குறைபாடுகள் தொடர்பான நியாயமான முடிவுரை என்ன? தேங்க்யூ சிஸ்டர். இந்த கொஸ்டினுக்கு உங்களோட புரிதல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். Brothers and sisters, 10ஆம் கொஸ்டினுக்கு எதனா கமெண்ட்ஸ்? பிரதர், இதுல பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிருஷ்டிகள் வந்துட்டு ஒழுங்காகவும் இசைவாக எல்லாமே கரெக்டா தான் படைச்சிருக்காரு தேவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வந்துட்டு இப்ப வந்து பூமி அதிர்ச்சிகள், புயல்கள் அந்த வந்து அது காலத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு தேவனுக்கு உள்ளது. ஏன்னா வந்துட்டு அந்த காலத்துல நோவா காலத்துல வந்துட்டு எப்படி ஜலப்பிரளயத்தினால அந்த மக்களை எல்லாம் அழிச்சாரோ அது வந்து தேவனுக்குரிய ஒரு செயலா இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம எந்த ஒரு மாற்றமும் நம்மளால பண்ண முடியாது. அதாவது இப்ப வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை
ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ஆனா வந்துட்டு அதுல இருந்து மக்களை எப்படி காப்பாத்தலாம்னு தான் மீட்க முடிய ஜனங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உதவியோ வேற ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டு போற அந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். இந்த இயற்கை சீற்றங்களை வந்துட்டு நம்ம தடுக்கவோ அதை செயல்படுத்த முடியாம பண்ணவும் நம்மளால முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேல அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தோம்னா இந்த வெளிப்படத்துல எப்படி ஆகும்னா நம்ம சபை வாய்ப்பா போனா மட்டும்தான் இந்த இந்த வெளிப்பாடெல்லாம் நமக்கு புரியும் அப்படின்னு. ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்மளுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அவரோட இதை தெளிவா நிறைவேற்றிட்டு போனார். அப்ப ஒரு சில இடங்கள்ல கூட இது எல்லாமே சீசர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் போனா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை நான் கொடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு தேற்றர் வரல நான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாரு. அதே மாதிரிதான் இப்ப நாமளும் இந்த மனுஷ இதுல இருக்கும் பொழுது நம்மளுக்கு தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாரான்னு பார்க்கும்போது இல்ல. சபை வாய்ப்பா போனா மட்டும்தான் நம்மளுக்கு சில இதுங்களை இப்ப 1000 வருஷம் அரசாட்சியில என்ன நடக்க போகுது, மக்கள் எப்படியெல்லாம் உயிர் தெள்ள போறாங்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புண்டோ அப்படின்ட்டு என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். நான் சொல்றேன் எஸ் சிஸ்டர். இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில்? தேவ குணலட்சணத்துக்கு ஏற்றபடி தெய்வீக திட்டம் என்ன இருக்குன்னா வெளிப்படுத்தப்படுது மனுஷருக்கு. ஆனா அது நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய தேவனுடைய திட்டத்தை பற்றி புரிஞ்சிருக்கோம். ஆனா ஏற்ற சமயங்களில் தேவன் அவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு தம் ஞானத்திற்கேற்றபடி அதை பற்றி முழுமையாக என்ன பண்ணலன்னா அறிவியாது இருக்கிறாரு அப்படிங்கிறார். எல்லா திட்டங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஆனா முழுமையா தேவன் அவங்கள மனுஷனுக்கு அறிவிக்கல அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஏன்னா தேவனுடைய வெளிப்பாடானது எல்லாம் பரிபூர்ணப்படும் என்ற நம்பிக்கையையும் இப்போது இருக்கும் தீமைக்கான காரணத்தையும் வெளிப்படுத்தும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ அவருடைய பரிபூர்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்பிக்கை, அந்த பரிபூர்ணத்தின் நம்பிக்கை இப்போது இருக்கும் தீமைக்கான காரணத்தையும் வெளிப்படுத்துது. ஏன் இப்போ இந்த மாதிரி பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத கூட வெளிப்படுத்துது நமக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இந்த உலகம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு பரிபூர்ணம் இல்லாத நிலையில இருக்குது. அதனால இப்போ இந்த மாதிரியான காரியம் இப்போ நம்ம பார்த்தோம், இதுல எல்லாம் பார்த்தோம், நிலநடுக்கம் எவ்வளோ பேர் அழிஞ்சிட்டாங்க. இப்போ என்ன தீமைக்கான காரணம் என்ன இப்போ நமக்கு புரியுது. ஜனங்களே இப்போ சொல்லுவாங்க எதனால இந்த மாதிரி ஆகுது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, தேவன் என்னமோ இது நம்ம மேல கோபம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஜனங்க இல்லையா. அததான் இங்க சொல்றார், தீமைக்கான காரணத்தை வெளிப்படுத்தும் என்று நிச்சயம் நாம எதிர்பார்க்கலாம். அப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது என்னன்னா பூமி பரிபூர்ணம் ஆகல அப்படிங்கிறத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தது போடுங்க. போட்டீங்க. இப்போ அந்த பூமி அதிர்ச்சி, புயல் போன்ற சில குறைபாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த உலகத்தின் விஷயத்துல பூர்ணத்தில் குறைவா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா மத்தவங்களாம் என்ன பண்றாங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன அப்படிங்கன்னா அவங்களுக்கு அந்த பரிபூர்ணம் கிடைக்கல, நமக்கு தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்றாங்க என்னன்னா அந்த ஏன் தற்காலத்தில் அப்பரிபூர்ணம் இல்லை என்று நம்ம என்ன பண்ணலாம், கேள்விகளும் அங்க வருது. ஞானமும் அன்பும் வல்லமையுள்ள தேவன் அதற்கு என்ன சொல்றாருன்னா பதில் அளிக்கிறார். என்னன்னா புத்தி தேவனுடைய வெளிப்பாடானது எல்லாம் பரிபூர்ணப்படும் என்கிற நம்பிக்கை எப்பதான் வரும் அப்படின்னா இனி அந்த புதிய காலத்துல அப்பதான் பரிபூர்ணம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத அத அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மறைச்சு கொஞ்சம் தெரியாம வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க நமக்கு பாக்குறோம். எனக்கு இதான் புரியுது.
பிரதர் தேங்க்யூ சிஸ்டர். நான் ஒரு அன்புக்குரிய பாயிண்ட் சகோதர ஆட். சகோதரர்களே, உங்களோட கருத்துக்கள். எஸ் எஸ் சிஸ்டர். பிரதர். நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன் பிரதர். இப்ப தேவனுடைய ஞானம் வந்து எப்படி செயல்படுது இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அப்ப தேவன் வந்து ஒருத்தர் ஒரு மணிக்குலமா இருக்கட்டும், அது சிந்திக்கணும், சிந்திக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கல. ஆனா அவர் வந்து சிந்திக்கணும் அப்படின்னா அவரு அந்த ஒரு காரியங்களை வந்து அவரு அனுமதிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் அவங்க வேதத்தை நம்பல. இன்னொரு பக்கம் அவங்கள அந்த இயற்கையெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க இருதயத்துல அந்த ஒரு சிந்தனை தோன்றும். யாரு எப்படி வந்துச்சு, அப்போ இதெல்லாம் படைச்சிருக்க ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு வந்துச்சு. இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப அப்படியே அந்த இயற்கையோட சீற்றங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அப்ப கூட வந்து சிந்திக்கிறதற்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம பாக்குறோம், அவர் சொல்ல நிற்கும், அவர் கட்டளையிட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி யோனாவுடைய அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் போதும் சரி, காற்ற கட்டளையிடுறது, எல்லா விஷயங்களையும் தேவன் வந்து அனுமதிச்சாதான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இதை சிந்திக்கிறதுக்கு மனிதர்கள் வந்து இதை சிந்தனை பண்ணுவதற்கு கூட இந்த இயற்கையோட காரியங்கள் வந்து ஒரு காரணமா தேவன் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கூட இப்ப கேள்வி கேட்க முடியாது, ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம வந்து ஞானவான்கள் இல்ல. தேவன் எது செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு ஒரு காரண காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த ஒரு நுணுக்கமா இந்த ஒரு கேள்வியில எனக்கு புரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் வந்து சிந்திக்கிற திறனை தன்னுடைய சாயலின்படி படைச்சிருக்கிறதுனால உண்மையா பாத்தீங்கன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தேவனுடைய காரியங்கள் நன்மையா இருக்கும் அப்படின்னு வந்து மனுக்குள்ள வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம அந்த ஒரு தேவன் எதை செஞ்சாலும் நன்மைக்குத்தான் செய்வாரு அப்படின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்த நாம ஆஹ் இருக்கிறோம் அப்படின்றதும் கூட இந்த ஒரு கேள்வி மூலமாகவும் பதில் மூலமாகவும் புரிய வருது எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகள் உங்களோட கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? I'll say that. Actually, question can you post for me? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 10ஆம் கொஸ்டின் என்னோட புரிதல் என்னன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10ஆம் கொஸ்டின், வாட் இஸ் த ரீசனபிள் கன்க்ளூஷன் ரிகார்டிங் earthquakes, cyclones and other minor irregularities in this earth when we consider the general harmony and the order of the rest of creation? ஸோ இதுல பார்த்தா நமக்கு தெரியும், அந்த காணாம போன ஆடு ஆடு அதுல 99 மற்றது எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படி அதோட வேலை அது செஞ்சுட்டே போகுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்படி மற்ற கிரியேஷன் எல்லாமே அதோட வேலை அது செஞ்சுட்டே போறப்போ இந்த எர்த்து மட்டும் அது வந்து சில இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது வந்து ஃபுல்லா அதோட ஹார்மோனி என்ன, அது ஜென்ரல் ஹார்மோனி எப்படி அது நடக்க வேண்டியது அந்த ஆர்டர் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் கிரியேஷன்ல இது அப்படி நடக்காம சில இர்ரெகுலாரிட்டிஸ் இதுல இருக்குது. எர்த்து கேஸு, சைக்ளோன்ஸும் அண்ட் அதர் மைனர் இர்ரெகுலாரிட்டிஸ் வருது. இது எப்படி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஒரு ரீசனபிள் கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படியோட கேள்வி இதுல கேட்குறாங்க. இதுல நம்ம பார்த்தா ஸோ நமக்கு தெரியும் அந்த காலங்கள் அது எல்லாமே வந்து அந்த பேஸ்ட் ஆன் த லொகேஷன் இது எல்லாமே மாறும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் we cannot conclude that the minor irregularities such as earthquakes, cyclones, etc. are but indications that the working together of the various elements in this world is not at present perfect. இந்த உலகத்துல இருந்த சில
எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். சாத்தானோட எலிமெண்ட்ஸ் என்னவா இங்க வேலை செய்யுது அப்படின்னா இந்த நாளுக்கு நம்ம தெரியும். ஸோ அப்படியே இந்த பூமி மேல இருக்கிறதுக்கு சில எலிமெண்ட்ஸ் டுகெதரா ஒன்னா ஒர்க் செய்யறதுனால இப்படிப்பட்ட ஒரு இண்டிகேஷனா இது நமக்கு இருக்குது. என்னன்னா சேம் டைம் இது ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நம்ம இதுல பார்க்கலாம். அண்ட் அஷூரன்ஸ் தட் ஆல் வில் அல்டிமேட்லி பி பர்ஃபெக்ட் அண்ட் ஹார்மோனியஸ் ஆன் எர்த் ஆஸ் இன் த ஹெவன்ஸ். நம்ம தெரியும், நம்ம ஒரு பரலோக பிரார்த்தனை எப்படி நம்ம செய்யணும் அப்படி பார்த்தா அதுல நமக்கு சொல்லப்படுறது, பரலோகத்துல உங்களோட சித்தம் நிறைவேறுகிற மாதிரி பூமி மேல் உங்களோட சித்தம் நிறைவேறும்படியா. ஸோ அப்படின்னா அந்த ஹெவன் எப்படி ஒரு பர்ஃபெக்டா இருந்துச்சோ இருக்குதோ அப்படியே இந்த பூமி வந்து ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டது தேவன் மூலமா. பரலோகம் இருக்கிற மாதிரி தான் இந்த பூமி ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ஹார்மோனியஸ் ஒரு அந்த சிங்க்ரனைசஸ்குள்ள வரும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். வித் சம் எக்ஸ்பிளனேஷன். நம்ம சில பேர் கேட்பாங்க, ஏன் இப்போ அது எதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சில பேர் அந்த ரீசனபுளா கேட்பாங்க. பட் ஆனா இதுல நமக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தேவன் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களோட அட்ரிபியூட்ஸ், அவங்களோட குண லட்சணத்தினால. என்னன்னா இது ஒரு அஷூரன்ஸ் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இது கண்டிப்பா நடக்கும் அப்படி. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ ஸோ கண்டிப்பா இந்த ரெவலேஷன் இப்படிப்பட்ட இந்த செல்ல இர்ரெகுலாரிட்டிஸ் இப்போ பூமி மேல இருக்கிறது, இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு முடிவு வந்து இருக்குது. We should expect a revelation that includes this assurance and explanation. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா தேவன் கொடுத்த அந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு முழுசா ஒரு பரிபூர்ணம் வந்து வரப்போகுது. அந்த சிங்க்ரனைசேஷனுக்குள்ள எப்படி அந்த கிரியேஷன் பண்ணாங்களோ அந்த டைம்ல எப்படி இருக்குமோ அப்படியே இது எல்லாமே ஒரு ஹார்மோனிக்குள்ள வரும். அப்படி அந்த அஷூரன்ஸ் தேவன் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு என்னோட புரிதலா இருக்குது. இதுல உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ரைட். இன்னொரு புரிதல், ஆக்சுவலி எர்த் குவேக்ஸ், சைக்ளோன்ஸ் இதுக்கு எதுக்கு வரும் அப்படி ஒரு ப்ரீவியஸ் நம்ம ஜெனிசிஸ்ல படிக்கும்போது பெலேக் தெரியும். நம்ம கோண்ட்வானா பீரியட் இருக்கு. எல்லா கான்டினென்ட்ஸும் ஃபுல்லா ஜாயிண்ட் ஆயிடுச்சு நோவா காலத்துல. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, எல்லா கான்டினென்ட்ஸ் ட்ரிஃப்ட் ஆயிட்டு, கான்டினென்ட் ட்ரிஃப்ட் சொல்லுவோம். அது போயிட்டதுக்கு அப்புறமா நடுல என்ன வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. ஒரு கான்டினென்ட்டுக்கு தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹில் ஃபார்ம் ஆயிடுது, எர்த் குவேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா அது ஒரு கேப் வந்துச்சு அங்க. ஸோ இங்க எனக்கு புரிஞ்ச கேப் அப்படின்னா காடுக்கு ஹியூமனுக்கு ஒரு கேப் வந்துச்சு. ஏன்னா சின்ன பண்ணதுக்காக வி ஆர் லிட்டில் பிட் ஃபார் அவே, தூரமா ஆயிட்டோம். ஸோ இப்போ திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா கண்டிப்பா நம்ம மோல்ட் ஆகணும். எர்த்தும் மோல்ட் ஆகணும், நம்மவும் மோல்ட் ஆகணும். ஸோ அந்த கான்டினென்ட் ட்ரிஃப்ட் எப்படி ஆயிடுச்சோ திரும்பி இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணுதான் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஆகணும்னா கண்டிப்பா இப்ப சொல்றோம் கிளேஷியஸ் சொல்றோம். நம்ம ஒரு கான்டினென்ட் இப்படி இப்படி வருது, பின்னாடி வருது, ஜாயிண்ட் ஆகுது, அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அதெல்லாம் ஒரு மைனர் சேஞ்சஸா. அது அந்த பாயிண்ட் சொல்றாருங்க, மைனர் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. நம்மளும் அப்படிதான், மைனர் இர்ரெகுலாரிட்டி, ஒரே ஒரு டிசபீடியன்ஸ்னால நம்ம அது பண்ண முடியல. அதுக்காக நமக்கு ஒரு ஹெல்ப் இருக்கு. அது யாருன்னா ஜீசஸோட நம்ம ட்ரை பண்றோம். அப்படியே இங்க எர்த்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த சைக்ளோன்ஸ் இதுவும் ஆகிட்டு அது ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப நீ ஏன் இப்போ உடனே பண்ண மாட்டே அப்படின்னா, நோவாக காலத்துல முதல்ல இருந்து நோவாது காலத்துல பார்க்கும்போது எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அந்த வருஷம் நம்ம கேட்டாமா, ஏன் இவ்வளோ டைம்ல நீங்க பண்ணிட்ட, ஜலப்பிரளயம் கொடுத்துட்ட, எல்லாத்துக்கும் கான்டினென்ட்ஸ் டிஃப்ரெண்டா பண்ணிட்ட, தேவனே உடனே பண்ணிக்கலாம்ல அப்படி கேட்டாமா? இல்ல. அந்த காலகட்டத்துல ஒரு டைம்ல அப்படி பண்ணிட்டே ஆகுது. அது அப்புறம் டிவைன் பிளான். ஸோ நம்மவும் அப்படிதான். இப்ப என்ன பண்றோம், ஒரு நாள் கேரக்டர் டெவலப் பண்ணிட்டே இருக்கிறோம்.
அந்த கொண்டு வர்றதுக்கு நமக்கு டைம் இருக்கு. சோ நமக்கு இருக்கு. ஆனா அவங்க உலகத்துல படிச்சுற எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. இப்ப கேரளால பார்த்தோம். கேரளால ஒரு கம்ப்ளீட் வயநாடு ஒரு லேண்ட்ஸ்லேட் ஆயிடுச்சு. லேண்டே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அது அப்போ அவங்க தேவன் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படி கேட்க முடியுமா? இல்ல, அவங்க பண்றாரு. ஒரு டைம்ல அது எல்லாத்தையும் படிச்சானா கண்டிப்பா அது ஒரு மீனிங் இருக்கு அவங்க. சோ இது இங்க சொல்லப்பட்டிருது. இது எனக்கு தெரிஞ்சிச்சு அதுதான். அப்போ எப்படி எர்த் ஃபர்ஸ்ட்ல இருக்கோ நோவா காலத்துல இருந்து திரும்ப அந்த காலத்துல இருக்கிற எர்த் கம்ப்ளீட்டி கொண்டு வரணும். அந்த சேஞ்சஸ் அவங்க பண்றாரு. சோ நம்ம ஜஸ்ட் அது பார்த்து நம்ம படிக்கணும், சீக் பண்ணணும், கத்துக்கணும். இப்போ கேரளால போது என்ன கத்துட்டோம்? ஜஸ்ட் நவ் வி ஸ்போக் ஒரு சிஸ்டர் நாம இல்ல என்னன்னா, நம்ம எவ்வளவு பாதுகாப்புல இருக்கிறோம், நம்ம எவ்வளவு சீக்கிரமா சர்ச் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம இருக்கிற ஓட்டத்தை முடிக்கணும், அப்படிதான் நம்ம படிக்கணும். அவங்களோட டிவைன் பிளான் நமக்கு தெரியாது. ஆனா வி ஹாவ் டு லேர்ன். ஒரு நடக்குதுன்னா நமக்கு ஒரு காலகட்டத்துல நமக்கு வருது, நம்ம பண்ணணும். அப்படிதான் இந்த ஏன் ஏர்த்துக்கு கொடுக்கறாருன்னா எனக்கு புரிஞ்ச பாயிண்ட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் இதில் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு தெரிவிக்கலாம். ஓகே, இது கிளாரிஃபைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பார்க்கலாம் பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ 11th question. What book claims to be this revelation from God to man and what should we expect of it? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல படிக்க முடிய அன்போட அழைக்கிறோம். படிக்கிறேன் பிரதர். எஸ் சிஸ்டர். 11th கொஸ்டின். தேவனிடத்தில் இருந்து மனிதருக்கான வெளிப்பாடு என்று உரிமை கோரக்கூடிய புத்தகம் எது? மேலும் அதனிடத்தில் இன்று நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்ன? தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே தமிழ்ல படிக்க முடியுமா சிஸ்டர்? படிக்கிறேன் பிரதர். எஸ் சிஸ்டர். மனுக்குலம் பற்றிய வேதம் தேவ சித்தமும் திட்டமும் அடங்கிய வெளிப்பாடு இருப்பது அவசியம் என்பதை நிலைநிறுத்திய பிறகு வேதமே வெளிப்பாடு என அடுத்த அதிகாரத்தில் ஆராயலாம். வேதம் காண்பிக்கும் தேவனுடைய குண நலன்கள் நாம் புத்தி அறிவை கொண்டு ஸ்தாபித்த மேற்கண்ட அநேக காரியங்களோடு பூரணமாக ஒத்துப்போகுமெனில் அதுவே நமக்கு தேவையான எதிர்பார்க்கின்ற தேவ வெளிப்படுத்தல் என்று முடிவுக்கு வருவதோடு அதில் உள்ள எல்லா சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். அது தேவ வெளிப்படுத்துதல் ஆனால் அது தேவனுடைய குணநலன்களோடு ஒத்து போவதோடு அதன் போதனைகளை முழுமையாக அறியும் பொழுது அது தேவனை ஞானத்திலும் நீதியிலும் அன்பிலும் வல்லமையிலும் பூரணமாக காண்பிக்கும். அதுக்கு சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை கண்டுபிடிக்க ஆர்வம் கொண்டு அங்கு அலைந்து திரிந்தவர்களே, உங்கள் தேவனது அடிசுவடுகளை கண்டு அவர் முன்பாக தலைவணங்கி ஆராதனை செலுத்துங்கள். கர்த்தாவே, வானங்கள் உமது மகிமையை அறிவிக்கிறது, உமது ஞானம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மின்னுகிறது. உமது வசனத்தை எங்களது கண்கள் உற்று நோக்கும் பொழுது உமது நாமத்தை
அழகான வரிகளில் வாசிக்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல படிக்கலாமா? யார் படிக்கிறீங்க? பேராகிராஃப். What book claims to be this revelation from God to man? And what should we expect of it? Having established the reasonableness of expecting a revelation of God's will and plan concerning our race, we will examine in the next chapter the general character of the Bible, which claims to be just such a revelation, and if it presents the character of God in perfect harmony with what reason as above contradicts, we should conclude that it thus proves itself to be the needed and reasonably expected revelation from God, and should then accept its testimony as such. If of God, its teachings, when fully appreciated, will accord with his character, which reason assures us is perfect in wisdom, justice, love, and power. A curious minds who roam abroad and trace creation's wonders o'er, confess the footsteps of our God and bow before him and adore. The heavens declare thy glory, Lord. In every star thy wisdom shines. But when our eyes behold thy word, we read thy name in the fairer lines. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் இந்த கொஸ்டின்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். மனுக்குலத்தை பத்தி தேவனுடைய அந்த திட்டம் சித்தம் இதெல்லாம் நம்ம போன இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா தேவனுடைய சர்வ போன அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல என்னதான் பார்த்தோம்னா தேவனுடைய அந்த ஞானம், அவருடைய அந்த திட்டம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறது நம்ம புத்தியில என்ன படுது, நம்மளுக்கு புத்தியில என்ன சொல்றாரோ அதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப தேவன் எல்லாத்தையும் சரியாதான் பண்றாரு, சரியாதான் செய்யறாருங்கிறது நம்மளுக்கு நல்லா இருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா 3வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். 3வது அத்தியாயத்துல அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதாகமத்தை வச்சு அதனுடைய அர்த்தத்தை வச்சு இதையும் அதையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ரெண்டுமே சரியா அங்க தேவனுடைய குணநலங்கள் நாம் நம்முடைய புத்தி அறிவை கொண்டு ஸ்தாபித்த மேற்கண்ட அநேக காரியங்களுக்கு பூரணமாக ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். எப்படி இப்ப 2வது அத்தியாயத்துல பார்த்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமோ, இப்போ அடுத்த அத்தியாயத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு ஒத்து போகுதுங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு தான் இங்க சொல்ற. தேவையான எதிர்பார்க்கிற தேவ வெளிப்படுத்தல் என்ற முடிவுக்கு வருவதோடு அதில் உள்ள எல்லா சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வேதாகமத்துல உள்ளதுக்கும் இதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், படிச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தேவ வெளிப்படுத்தலால் அது தேவனுடைய குணநலங்களோடு ஒத்து போவதோடு அதன் போதனைகளை முழுமையாக அறியும் போது அது தேவனை ஞானத்திலும் நீதியிலும் அன்பிலும் வல்லமையிலும் பூர்ணமாக காண்பிக்கும். இப்ப நாம அடுத்ததுல என்ன பார்க்க போறோம், வேதத்துல தேவனுடைய திட்டம் எதிர்காலம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இப்ப அதையும் இப்ப நம்ம இந்த அத்தியாயத்துல படிச்சதையும் நம்ம பார்த்தோம்னா அவருடைய ஞானம் நீதி வல்லமை எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக அந்த பாட்டுல என்ன பார்க்கிறோம்னா, சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை கண்டுபிடிக்க ஆர்வம் கொண்டு
எங்கும் அலைந்து திரிகின்றவர்களே. பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிற்சிப்பினுடைய சூரியன் சந்திரன் அந்த மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டு அலையிறாங்க இல்லையா? உங்கள் தேவனது அடிச்சூடுகளை கண்டு அவர் முன்பாக தலை வணங்கி ஆராதனை செலுத்துங்கள். பாருங்க, தேவன் எப்படி எல்லாத்தையும் அடுத்ததுல சொல்ற, வானங்கள் உமது மகிமையை அறிவிக்குது, பூமி அவருடைய கருத்தின் எல்லாம் அறிவிக்குது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அத அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுக்காம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தாலே தேவனுடைய மகிமைய, வானமும் புரியும், வானம் மற்ற எல்லாமே நமக்கு புரியுது, தேவனுடைய வல்லமையை பத்தி புரியுது. நம்ம என்ன சொல்றாருன்னா, அவர் முன்பாக தலை வணங்கி ஆராதனை செய்தீங்க. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர், அவர் மகிமை. அததான் அங்க சொல்றார், கர்த்தாவே வானங்கள் உமது மகிமை அறிவிக்கிறது, உமது ஞானம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மின்னுகிறது. அப்போ அவருடைய ஞானம் நிறைய சொல்லுவாங்க சிஸ்டர் தான், அந்த நட்சத்திரத்தை பத்தி எவ்வளோ நமக்கு தெரியுது. சின்ன நட்சத்திரம் மாதிரி நமக்கு தெரியுது, ஆனா அது எவ்வளவு பெருசா இருக்க. அப்போ மின்னுது, அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அந்த ஒவ்வொரு படைப்புலையும் மின்னுது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, புரியணும்னு ஆர்வம் கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உமது வசனத்தை எங்களது கண்கள் உற்று நோக்கும் போது, இதுதான் நம்ம பார்த்தோம், வானங்கள் உமது மகிமையை நம்ம சங்கீதத்துல பாக்குறோம், நிறைய இதுல நம்ம பாக்குறோம், 99வது சங்கீதம் 19வது சங்கீதம் அதெல்லாம் பாக்குறோம். உமது வசனத்தை எங்களது கண்கள் உற்று நோக்கும் போது உமது நாமத்தை அழகான வரிகளில் வாசிக்கிறோம். அப்ப இப்ப நம்ம அடுத்த அத்தியாயம் என்னதான் பார்க்க போறோம்னா, வேதத்தின் மூலமாக அவருடைய மகிமையை பார்க்க போறோம். அதான் இந்த பாடத்தினுடைய. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியா உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கும்படிய அன்போடு அழைக்கிறோம். ஸோ இந்த கேள்வி, இந்த பேராகிராஃப் எல்லாரும் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் அடுத்த ஃபைனல் சாங் பார்க்கலாம். சிஸ்டர் கேக் புரிஞ்சிட்டு பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. So, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புக் claim to be this revelation from God to man and what shows it expects. ஸோ நம்ம பார்த்தா இதுவரைக்கும் ஒரு ரீசனபுளாக நம்ம பார்த்துட்டே வரோம் இது எல்லாமே. அது நெக்ஸ்ட் அந்த ரெவல்யூஷன் எதுலன்னா பார்க்க போறோம்னா ஜெனரல் கேரக்டர் ஆஃப் த பைபிள். ஸோ அதில் நம்ம பைபிள் நுண்டி நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம், இப்போ எஸ்தர் சிஸ்டர் சொன்ன மாதிரி. ஸோ வரப்போகிற சாப்டரில் நமக்கு முழுசாக பைபிள் பார்த்து தான் தேவனோட வல்லமை, அவங்களோட மகிமை, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக யாருன்னா அந்த சாங். எஸ் ப்ளீஸ். Yes, brother. So one point I would like to add. We are learning in the next chapter. நாம என்ன படிக்க போறோம்னா next the perfect character of him, means his character of in perfect harmony, how he is connected to the one and the other and considered as a dictates na order, authority. அவங்க எவ்வளோ authority இருக்கு, how he is concluding to prove itself and need reasonable expecting revelation from God and should then accept its testimony as such. அதுதான் நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பைபிள், அவங்களோட டிவைன் பிளான், அது ரெண்டு ஒரு ஹார்மோனில பார்க்கும்போது we will feel that இவ்வளோ அழகா இருக்கா. It's a beautifully he was done in a such a way, like a chain, ஒன் பை ஒன், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ஜாயிண்டா போகும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதுக்கும் we will feel happy. ஓகே, இப்படியா இருக்கு. அப்போதான் அவங்களோட கேரக்டரு, அவங்களோட லவ், ஜஸ்டிஸ், எவ்ரிதிங் we will understand. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம், we will bow him heartfully, we will surrender him. நம்ம சொல்லணும் என்னன்னா, ஓ இவ்வளோ இருக்கா, எனக்காக இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி. இன்னைக்கு மார்னிங் ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம் நம்ம. அதுல அப்ரஹாம் ஒரு
318 மெம்பர்ஸ் வச்சுட்டு யுத்தத்துக்கு போறாரு. அது கணக்க பார்க்கும்போது 1,44,000 வருது. அப்ரஹாம் எங்க, ஜீசஸ் எங்க, நம்ம எங்க? இப்பதான் படிக்கிறோம். ஆனா இதாக்கு முன்னாடியே தெரியும் இந்த 1,44,000 இருக்கிறாரு, வந்துருவாரு. அது யாருக்காகனா அப்ரஹாம்ல இருந்து வந்துருவாரு, அப்படி தெரியும். இது இந்த இந்த ஹார்மோனி ஒரு 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 ஜாயிண்ட் பார்க்கும்போது கண்ணுல தண்ணி வரும். ஏன்னா நான் என்ன எந்த நிலைமையில இருக்கிறேன், எனக்கு இவ்ளோ வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படி. இப்பவும் தோரா சிஸ்டர் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு, உலகத்துல இருக்கிற ரெண்டே ராஜ்யம் இருக்கிறது, சாத்தான ராஜ்யம், ரெண்டாவது கிங்டம். அப்போ நம்ம சூஸ் பண்ணணுமா எங்க கிங்டம்ல? எல்லாரும் சாத்தான் கிங்டம்ல இருக்காரு, ஆனா நமக்கு சூஸ் பண்ணிட்டு அவங்களோட கிங்டம்ல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹார்மோனியா இருக்கா இல்லையா? எப்போ அப்ரஹாம் இருக்காரு, எப்போ நம்ம இருக்கிறோம், இதெல்லாம் ஹார்மோனி நம்ம பைபிள்ல ஒரு ஒரு வசனம் படிக்கும்போது எப்படி தெரியுது நமக்கு? அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே கீழே விழுந்துட்டு அவங்க பிரேஸ் பண்ணதை தவிர எது இருக்காது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருது. The heavens declare thy glory, Lord. ஹெவன்ஸ் நமது ஹெவன்ஸ் தெரியும், ஹெவன்ஸ் சொல்றாரு. அதுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, ஒரு ஒரு பேர் தெரியுமா அவங்க? நமக்கு தெரியுமா? சோ அது கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும். இன் எவ்ரி ஸ்டார் தை விஸ்டம் ஷைன்ஸ். அவங்களோட விஸ்டம் தெரியும். ஒரு ஒரு நேம் வைக்கும் போது அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாரோ. But when our eyes behold thy word, we read thy name in inferior lines. நம்ம கண்ணுக்கு அப்படி அதுதான் குருடாக இல்லாம நம்ம ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு சுத்திட்டே இருக்கிறோம், அந்த பைபிள் டார்ச் லைட். சோ அந்த டார்ச் லைட் நம்ம வைக்கும் போது நம்ம கண்ணுக்கும் அது அந்த சத்தியம், அவங்களோட வல்லமை, விஸ்டம், ஜஸ்டிஸ் நமக்கு தெரியும். அப்போ அதுதான் இங்க ஃபெயர் லைன். நம்ம அந்த தை நேம்ல ஃபேவரட் லைன்ஸ்ல நம்ம போறதுக்கு அதுதான் வழி நமக்கு. அப்படிதான் எனக்கு புரிஞ்ச பாயிண்ட் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் நானும் ஒரே ஒரு சொல்லலான் இருக்கேன் பிரதர். இப்ப வந்துட்டு இந்த விண்வெளிக்கெல்லாம் போறாங்க. விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்ற மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்ற இடம் இருக்குதா, காத்து இருக்கா, தண்ணி இருக்கா எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வராங்க. அது கூட சைட் போட்டு விற்கிறது கூட ரெடி ஆகுறாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அது வந்துட்டு மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்றது கிடையாது. பூமி தான் மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்றதாக தேவன் படைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மனுஷனுக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் விண்வெளிக்கு போறதுக்கெல்லாம் இது இருந்தா கூட அங்க போய் அவனுக்கு வாழ முடியாதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியல. இதுக்காக கோடிக்கணக்குல செலவு பண்ணி அங்கெல்லாம் போயிட்டு என்னது சுற்றுலா மாதிரி போயிட்டு வராங்களாம். ஆனா வந்துட்டு அங்க வந்து மனுஷன் வாழ முடியாது. ஆனா தேவன் கொடுத்திருக்கிறது இந்த பூமி தான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆனா வந்து இன்னும் அவங்க வந்துட்டு அறியல அப்படின்னு நினைக்கும் பொழுது இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கறது. அந்தந்த ஏற்ற காலத்துக்கு தேவன் அதுக்கான வந்துட்டு ஞானத்தை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்குறாரு அப்படின்றது புரியுது பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஸோ வேறு எதனா கமெண்ட்ஸ் யாருன்னா சொல்ல வரீங்கன்னா சொல்லலாம், இல்லைன்னா நம்ம நிறைவே செய்யலாம். ஏன்னா இதோட இந்த சாப்டர் 2ஆம் சாப்டர் நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் இந்த 2ஆம் சாப்டரை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் 3ஆம் சாப்டருக்குள்ள நம்ம கலந்து போகலாம். எஸ் பிரதர், நம்ம முடிச்சுக்கலாம் பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் வாரம் தேர்ஸ்டே வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் டோட்டலாக 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. யார் யார் உங்களோட கருங்கள் ரைஸ் பண்ணிட்டா நம்ம வந்து அந்த ரிவிஷனில் அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் அலாட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படி நம்ம பார்க்கலாம். அப்படி மரியா சிஸ்டர் நெக்ஸ்ட். எஸ், ஓகே. 3 பேரும்
ஓகே, அப்போ நிர்மலா சிஸ்டர், கார்த்திக் பிரதர், ரஞ்சித் பிரதர். கார்த்திக் பிரதர், ஓகே. ஸோ ஆள் அதிகமாக வந்துட்டா ஒரு கொஸ்டின் வரும், இல்லைன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும். அனு சிஸ்టర్, நீங்க ఏదైనా ஒரு கொஸ்டின் எடுக்க முடியுமா? மரியா సిస్టర్, ఆంటోన్ బ్రదర్ ఏమన్నా తీసుకుంటారా? பிரதர் அவங்க இன்னும் வரல பிரதர், ஒரு கொஸ்டின் போடுங்க, படிப்பாங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. அனு சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், கேட்கலாம். ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், ஓகே. முருகதாஸ் பிரதர். லைன்ல இருக்கேன் பிரதர், சொல்லுங்க. ஓகே, ரிவிஷன்ல எதனா கொஸ்டின் நீங்க ஷேர் பண்றீங்க பிரதர், எப்படி பண்ண முடியுமா? நான் கேட்டீங்க. பாதியில தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஓகே ஓகே, ஃபுல்லா கண்டினியூ பண்ண என்னால கேட்க முடியும் எதுவும். சரி பிரதர், நோ ப்ராப்ளம் பிரதர். நான் 7 மணிக்கு தான் இப்போ டியூட்டி முடிஞ்சு வந்துச்சு. சரி பிரதர், ஓகே ஓகே ஓகே. ஓகே. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியை நன்றிகள் எடுக்கிறோம். இதில் கலந்துக்கிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கு கிருபையோ சமாதானம் உண்டாவதாக. நம்ம இனவின் இணங்கித்தங்கள் படிக்க முடிய சகோதரி அனுவில் சன்னு முடிவு ஜப்பத்தில் விளையாடுக்க முடிய சகோதரன் முருகதாசன் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கேக்குதா பிரதர்? ஹலோ. எஸ் சிஸ்டர், கேக்குது சிஸ்டர். ஓகே. இன்றைக்கான இரவின் இனிய கீதம் சங்கீதம் 42 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். மெய்யான விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகின்ற சோதனையில் சமாதானத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோடு பாடுகளை சகிப்பவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிற நம்பிக்கையின் விசுவாசம் மேலாதனாக இருக்கிறது. உபதிரவம் இல்லாமல் சமாதானம் இருக்குமானால் உலகத்தார் உங்களை புகழ்ந்து பேசுவார்களானால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் புகழும் புகழ்ச்சியும் சமாதானமும் ஒரு கனவு போல இருக்கும். கனவிலே அரசனாக கண்டு விழித்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லாதவனாய் இருப்பதை அறிவான். இது சமுத்திரத்தில் மரித்தவனின் சமாதானம் அமைதியாய் இருப்பது போல் இருக்கும். நாமோ தேவ வார்த்தையினால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை போற்றக்கூடிய நிச்சயத்தோட ஓடக்கடவோம். ரெஃபரன்ஸ் 3476. ஆமென். ஜெபம் பண்ணிடலாம் பிரதர். எஸ் பிரதர், பண்ணிக்கலாம். ஜெபம். மகா இரக்கம் ஒருக்கம் நிறைந்த எங்கள் நான்கின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த நேரத்திலும் கூட இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே இந்த பாடத்திற்காக உங்களுக்கு கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட வர முடியாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஊரில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் செலுத்தும். வருகின்ற நாட்களில் கூட அவர்கள் உற்சாகத்துடன் வந்து இதில் பங்கேற்கத்தக்கதாக தேவன் தாமே உற்சாகத்தின் ஆவியை தந்தர்களும் தகப்பனே. எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னியும் தகப்பனே. கேட்ட பாடம் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டு எங்கள் வாழ்நாளில் ஜீவனுள்ள ஓட்டத்தை நாங்கள் நிறைவாக நிறைவேற்றத்தக்கதாக உம்முடைய சத்தியமானது எங்களது இருதயங்களில் கிரியை செய்யத்தக்கதாக தேவன் தாமே எங்கள் உள்ளான ஆவியை எங்களை திடப்படுத்தும் தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.